ஹாய் கைஸ், ஃபைனலி அந்த ஆட்டோ ஆம்பிள் பிளேயரை வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ கஸ்டமருக்கு வீடியோலாம் அனுப்பி விட்ருந்தோம். அந்த ப்ரோ ரொம்பவே ஹாப்பி. ஆக்சுவலாக அந்த ப்ரோ நம்மகிட்ட அந்த 2 ஐசி மட்டும் தான் மாற்றி தர சொல்லியிருந்தாங்க. நம்ம அந்த ஐசியெல்லாம் மாற்றாமல் போர்டு எல்லாமே மாற்றி ஒயரிங்லாம் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா ஒயர்லாம் இத்து போயிட்டு இருந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணி நீட்டாக ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கஸ்டமரும் ஓகே சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ புது மாடல் ஐப்ளே யூஎஸ்பி போர்டு எல்லாமே நீட்டாக போட்டு அதுக்கு பக் கன்வெர்ட்டர்லாம் வச்சு வால்யூம் கண்ட்ரோல்லாம் புதுசாக சேஞ்ச் பண்ணி ஒயரிங்லாம் புதுசாக பண்ணி கேபிள் டைலாம் அடிச்சு சூப்பராக நீட்டாக பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட ஆடியோ செக்கிங் பார்க்கலாம். ஸோ ஆடியோ டெஸ்டிங் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உண்மையிலேயே ஆடியோ கிளாரிட்டி பக்காவாக இருந்துச்சு. சரௌண்டிங்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. சப்பு பஞ்ச் எஃபெக்ட் அருமையாக இருந்துச்சு guys. என்னதான் ஓல்டு மாடல் ப்ரோலாஜிக் போர்டு போட்டிருந்தாலும் ஆடியோ கிளாரிட்டி பக்காவாக இருந்துச்சு. அதே போல் லெஃப்ட் ரைட்டும் ஆடியோ கிளாரிட்டி நல்லா இருந்துச்சு. பேஸ் ட்ரிபிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவனாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ரீவொர்க் ஆம்போ அசம்பிள் ஆம்போ கேட்குறீங்க. அதுக்கப்புறம் உடனே செஞ்சுதாங்க ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க. உடனேனா கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு 4 நாள் 5 நாள் ஆகுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே இருந்து தான் பொருள்லாம் ஆர்டர் போட்டு வாங்குறோம். அது ஆர்டர் போட்டு வாங்குறதுக்கே பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆயிடுது. அதுக்கு பிறகு 2 நாள் வந்து எல்லாமே நீட்டாக அசம்பிள் பண்ணி செக்கிங்லாம் போட்டு 2 நாள் ஆயிரும். அதுக்கு பிறகு உங்களுக்கு வீடியோலாம் அனுப்பி உங்களுக்கு திருப்தியான பிறகு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொரியரே பண்ணி விடுவோம். அதனால ஒரு 5-6 நாளாவது டைம் கொடுத்தா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆம்பிள் பிளேயர் வந்து அசம்பிள் பண்ண முடியும். எதில் அப்புறம் உங்களை கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், அதுக்காக தான் சொல்லியிருந்தேன். அடுத்து இந்த ஆம்பில் ஸ்பீக்கர் கனெக்டர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்பீக்கர் எந்தெந்த ஒயரில் வரும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பேப்பரில் எழுதி ஒட்டி நீட்டாக எழுதிட்டு அதுக்கு பேர் டேப்லாம் ஒட்டி சூப்பராக பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி கொடுத்தாச்சு. ஃபைனலி கேபினெட்லாம் க்ளோஸ் பண்ணி சவுண்ட் செக்கிங்லாம் போட்டு பார்த்துட்டு அந்த ப்ரோக்கு எஸ்டி கொரியர் மூலமாக கொரியர் பண்ணி விட்டுட்டோம். இனி 1 or 2 டேஸில் அந்த ப்ரோக்கு வந்து டெலிவரி ஆயிரும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.